அம்மாவுடைய அம்மாவுடைய நினைவால் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு அதனால அவங்களுக்கு செலவழிக்கணும் பூஜை போடுறதுக்காக வந்தேன். அதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கு முறைப்படி பர்மிஷனுக்கு லெட்டர் கொடுத்தோம். ஆனா இது வரைக்கும் இந்த அரசாங்கம் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்கல. ரொம்ப நாள் பெண்டிங் வச்சு எங்க மேனேஜர் வந்து தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் கேட்டோம். இப்ப சமீபத்துல ஒரு மாதத்துக்கு முன்னதான் ரிஜெக்ட் பண்ணி லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப நான் அதை திரும்ப வந்து என்னன்னு பார்த்து நான் அனுப்பி அதுக்கு பர்மிஷன் வாங்கி கட்டணும்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப சமீபத்துல வந்து கோர்ட்ல கூட ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதாவது வந்து சொந்த இடத்துல அவங்க இது மாதிரி எதுவும் பூஜை வழிபாடு இந்த மாதிரி இது கட்டிக்கலாம் அப்படின்னு கோர்ட்டே கொடுத்துருக்கு. இருந்தால் கூட நம்ம வந்து முறைப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு கொடுத்தோம். இந்த திமுக அரசாங்கம் அம்மாவுடைய எங்க சொந்த இடத்துல நம்மளுடைய சொந்த இடத்துல கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கல. அதை எப்படி கொடுத்து வாங்கணுமோ அந்த முயற்சியை செய்வேன். அப்படி அவங்க அம்மாவுக்கு இடம் கொடுக்க மறுத்தால் 26ஆம் ஆண்டு நிச்சயமா தமிழ்நாடு மக்கள் அம்மாவுடைய ஆட்சியை இவங்க வழியா கொண்டு வருவாங்க. அப்போ நாங்க இந்த இடத்துல அதை நல்லபடியா கட்டி முடிச்சு எல்லா மக்களும் வந்து பாக்குற மாதிரி செய்வோம். அதை நான் இப்ப லாயர்ட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு முடிவு எடுக்கணும். அம்மாவோட ஆட்சியை கொண்டு வரவங்க யார் மூலியமா கொண்டு வருவாங்க? ஒரு ஆட்சி வரணும்னா அதுக்கு வந்து மக்கள் தான் துணை இருப்பாங்க. அது வந்து எனக்கு நான் போற இடங்கள்ல எல்லாம் நான் பார்த்துட்டேன். இப்பொழுது நடப்பது மக்கள் விரோத ஆட்சியா இருக்கு. இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேணும்னு மக்களுடைய எண்ணமாவும் இருக்கு. காரணம் எல்லா விதத்திலையும் வரின்னு சொல்லி வசூல் பண்றத மட்டுமே முனைப்பா கொண்டு இருக்காங்க. மக்களுடைய கையிலேருந்து பணத்தை வாங்கிதான் அரசாங்கம் எல்லாம் செய்ய பார்க்குது. அரசாங்கத்திலேருந்து மக்களுக்கு எதுவுமே கிடைக்காம இருக்கு. அந்த நிலை மாறணும்னா அம்மாவினுடைய ஆட்சி அது மக்கள் ஆட்சியா இருக்கும். நிச்சயமா நான் அதை கொண்டு வருவேங்கிறத சொல்லுவேன். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.